அனைவருக்கும் வணக்கம். குழந்தை உள்ளமும் கர்ஜிக்கும் முகமும் நிர்வாக திறமையும் நிறைந்த சிம்மராசிக்காரர்களுக்கு எல்லா வளமும் நலமும் ஏற்றமும் நல்ல மாற்றங்களையும் பெற்று சிறப்பாக வாழணும்னு சொல்லி உங்களுக்கு தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். மேலும் ஜோதிட ரீதியாக உங்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு நினச்சதெல்லாம் நிறைவேற போகுதா, அதிர்ஷ்டமாக இருக்க போகுதா, கஷ்டங்கள்லாம் குறைய போகுதா, தொழில் வியாபாரம் எப்படி இருக்க போகுது, குடும்பம் குழந்தைகளுக்கு எப்படி அமைஞ்சிருக்குன்னு சொல்லி இந்த வீடியோவில் விரிவாக தெரிஞ்சுக்க போகிறோம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். அதனால் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக இந்த வீடியோவை பாருங்கள். நீங்கள் இப்போ தான் புதுசாக நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்கள் ராசியோட பேர் என்னங்க? சிங்கம் தானே. பின்ன எதுக்கு நீங்கள் போன வருஷம் தன்னம்பிக்கைங்கிற சமாச்சாரம் உங்களுக்கு சர்ன்னு குறைஞ்சது? மற்றவங்க எடுத்து சொன்ன பிறகு தான் போனால் போகுதுன்னு தைரியத்தை வரவழைச்சிக்கிட்டீங்க. போனதெல்லாம் போகட்டுங்க, டோன்ட் வரி. இந்த வருஷம் அந்த மாதிரியெல்லாம் எதுவுமே ஆகாது. ஆரோக்கிய விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிட்டிங்கன்னா போதும். அது மட்டும் இல்லைங்க, இந்த புது வருஷத்தில் பிற்பகுதியில் குடும்பத்துக்கு புதுசாக திடீர் மகிழ்ச்சியெல்லாம் உங்களுக்கு உண்டாகுங்க. நண்பர்களால் காரியங்களில் அனுகூலம் உண்டாகும். உடல் ஆரோக்கியம் மேம்படும். குடும்பம் தொடர்பான முக்கிய முடிவுகள்லாம் நீங்கள் எடுப்பீங்க. அது சரியாகவும் இருக்குங்க. வாகனத்தில் போகும்போது மட்டும் முன்பை விட கொஞ்சம் ஜாலியாகவும் நிம்மதியாகவும் போவீங்க. ஆபத்துகள்லாம் குறையும். இரவு நேர பயணங்களை தவிர்க்க பார்த்தாலும் கூட நீங்கள் சில சமயங்கள்லாம் முடியாது உங்களால். ஆனால் ஜாலியாகவே பயணம் செய்ய போகிறீங்க. பூர்வீக சொத்து பிரச்சனையெல்லாம் கொஞ்சம் பொறுமையோட கையாள வேண்டியது ரொம்ப அவசியங்க. சிலருக்கு ஷேர் வியாபாரங்கள் மூலமாக பணம் வர வாய்ப்பு இருக்குதுங்க. புது வருஷத்தில் மத்திய பகுதியில் குடும்பத்தில் கணவன் மனைவிக்கிடையே திடீர் கருத்து வேற்றுமையெல்லாம் ஏற்படுங்க. உடனே டென்ஷன் ஆகி போயிடாதீங்க. நீங்கள் வரவழைச்சு கொள்ள போகும் மென்மையான விட்டு கொடுக்கும் தன்மையால் தான் அது எல்லாமே நீங்கும். குடும்ப உறவினர்களுக்கு உதவுவதற்காக சிறு அலைச்சல் உங்களுக்கு உண்டாகும். கலைஞர்கள் தங்கள் திறமையை நல்லா பயன்படுத்தி ரசிகர்களிடம் புகழ் பெறுவதோட பொருளாதார வகையிலையும் நிறைந்த முன்னேற்றம் பெறுவாங்க. உங்கள் கணவன் மனைவி மூலமாக நிறைய சந்தோஷம் உங்களுக்கு கிடைக்கும். வாழ்க்கையில் நிம்மதி நிலவும். பிள்ளைகளின் வெளிவட்டார செயல்பாடுகள்லாம் பெருமை அளிக்கிற விதமாக அமையும். உத்தியோகத்தில் வேலை சுமை அதிகரிக்கும். இருந்தாலும் கூட சக ஊழியர்களின் ஒத்துழைப்பால் நீங்கள் ரொம்ப சிறப்பாக செஞ்சு அதிகாரிகளோட பாராட்டுகளை பெறுவீங்க. சிலருக்கு தடைப்பட்ட பதவி உயர்வு, ஊதிய உயர்வு போன்ற பலன்கள்லாம் கிடைக்குங்க. அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க உங்கள் தேவையறிந்து உதவி செய்வாங்க. பள்ளி கல்லூரி கால நண்பர்களை சந்தித்து மகிழும் வாய்ப்பு சிலருக்கு கிடைக்க போகுது. நவீன ரக மின்சார மின்னணு சாதனங்கள்லாம் வாங்குவீங்க. பிள்ளைகள் வழியில் பெருமைப்படத்தக்க செய்திகளை கேட்பீங்க. திருமண முயற்சிகள்லாம் சாதகமாக முடியுங்க. குழந்தைகள் உங்கள் உதவியால் மேன்மை அடைவாங்க. பிரார்த்தனைகள்லாம் நிறைவேற அதிக முயற்சி நீங்கள் எடுப்பீங்க. இருந்தாலும் எண்ணம் ஈடேறுங்க. பயணங்கள்லாம் நன்மை தரும். வாக்கால் வருமானம் பெருகும். உங்களுக்கு விருப்பங்களில் சில நிறைவேறும். அரசாங்கத்தால் லாபம் ஏற்படும். விரும்பிய பொருட்கள்லாம் ஒன்றொன்னா வாங்குவீங்க. சுமூகம், ஆரோக்கியமெல்லாம் பெருகுங்க. வருட கடைசியில் படிப்படியான வீண் அலைச்சல்லாம் கொஞ்சம் குறையும். எடுத்த காரியத்தை செஞ்சு முடிக்கிறதுல தடங்கள் ஏற்பட்டாலும் கூட அதனால் என்னங்க, அது நல்ல முறையில் நீங்கும். தேவையற்ற மற்றும் கற்பனைமான கவலையை மனசில் இழுத்து போட்டுக்காமல் இருந்தால் போதும். அலுவலகத்தில் உங்களுடைய எதிர்பார்ப்புகள்லாம் நிறைவேறும். இந்த வருஷம் தொழில் வியாபாரத்தில் கூடுதல் லாபம் கிடைக்கும். இருந்தாலும் தன்னம்பிக்கை ஏற்படும். சரக்குகளை வாடிக்கையாளர்களுக்கு அனுப்பும்போது பழைய அனுபவங்கள் காரணமாக கவனமாக செயல்பட்டு பிரச்சனைகள் வராமல் நீங்கள் பார்த்துக்கிறது நல்லது. உத்தியோகத்தில் இருக்கிறவங்க வீண் அலைச்சலை சந்திக்க வேண்டியதாக இருக்கும். புத்தி சாதுரியம் வெளிப்படுங்க. கல்வியில் இருந்த தொய்வு நீங்கும். உங்களுடைய பணிகளை அடுத்தவங்க கிட்ட ஒப்படைக்காமல் நீங்கள் நேரடியாக செய்கிறது நல்லது. எல்லா வகையிலுமே நன்மை உண்டாக போகுது. உங்களுக்கு தன லாபம் கிடைக்க போகுது. அடுத்தவங்களுக்கு உதவுறதில் ஆர்வம் காட்டுவீங்க. அந்த ஆர்வம் ஓரளவுக்கு மேலே அதிகமாகாமல் நீங்கள் பார்த்துக்கிறது நல்லது. தொழில் வியாபாரம் சிறப்பாக நடைபெறும். எதிர்பார்த்ததை விடவும் பணவரவு கூடுதலாக கிடைக்கும். ஆனால் அரசாங்க வகையில் எதிர்பார்க்கும் லைசன்ஸ் போன்ற விஷயங்கள் கிடைக்கிறதுல தடை தாமதம் ஏற்பட்டு கொஞ்சம் முயற்சிகளை அதிகரிக்க பிறகே நிறைவேறும். குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு குடும்ப சூழ்நிலை மகிழ்ச்சி தருவதாக இருக்கும். அலுவலகத்துக்கு செல்லும் பெண்களுக்கு அலுவலக சூழ்நிலை உற்சாகம் தருவதாக இருக்கும். எதிர்பார்த்த சலுகைகள்லாம் கிடைக்கும். புதிய முயற்சிகளில் அனுகூலம் உண்டாகும். வழக்குகளில் சாதகமான தீர்ப்பு கிடைக்கும். சிலருக்கு எதிர்பாராத பணவரவுக்கு வாய்ப்பு இருக்குது. புதிய பொருட்களின் சேர்க்கை உண்டாகும். சிலருக்கு பயணங்களும் அதன் மூலமாக ஆதாயமும் ஏற்படும்.
புதிய ஆடை ஆபரணங்கள்லாம் வாங்கி மகிழ போகிறீங்க. ஆனாலும் குடும்பத்தில் அடிக்கடி வீண் விவாதம், கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடுகள்லாம் முடிவுக்கு வருவதற்கு வெளியால் தேவைப்படாமல் நீங்களே சரி செஞ்சுக்குவீங்கிறது தான் நல்ல செய்தி. தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். எதிரிகளால் ஏற்பட்ட பிரச்சனைகள்லாம் நீங்கும். புதிய முயற்சிகள் வெற்றி தரும். வியாபாரத்தை விரிவுபடுத்தும் எண்ணம் இருந்துச்சுன்னா அதுக்கான முயற்சிகளில் இந்த வருஷம் நீங்கள் மேற்கொள்ளுங்க. பெண்களுக்கு உறவினர்களிடையே மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். தந்தைக்கு முன்பிருந்து நோய் நீங்கி உடல் ஆரோக்கியம் உண்டாகும். எதிர்பாலினத்தாரால் செலவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கோபத்தால் சில்லறை சண்டையெல்லாம் ஏற்படும். கொஞ்சம் கவனமாக இருங்க. நண்பர்களால் சிறு நன்மைகள்லாம் உங்களுக்கு உண்டாகும். வருடத்தின் ஆரம்ப பகுதி அதிக மாற்றம் இல்லாமல் தான் நகரும். பெரிய நிகழ்ச்சிகள் எதுவும் இருக்காது. நீங்கள் எதிர்பார்த்து காத்திருந்த விஷயங்கள்லாம் மெதுவாக ஆரம்பித்து திடீர் வேகம் எடுத்து விரைவாக நகரும். வழக்கு விவகாரங்களில் தாமதமான போக்கு காணப்பட்டாலும் கடைசியில் நல்லபடியாக முடிஞ்சு அப்பாடாங்கிற உங்களை நிம்மதி பெருமூச்சு விட செய்யும். பார்த்துக்கிட்டே இருங்க. நிர்பந்தமாக வெளியூர் பயணம் செல்ல நேருங்க. விருப்பம் இல்லாமல் போயிட்டு வெற்றிகரமாக மகிழ்ச்சியோடு திரும்புவீங்க. தொழில் வியாபாரத்தில் எதிர்பாராத திருப்பம் ஏற்பட்டு அதுவே உங்களுக்கு லாபம் அளிக்கிற விதமாக அமையும். ஒருவரை ஒருவர் அனுசரித்து போகிறது நல்லதுங்க. குடும்பத்தில் மகிழ்ச்சியும் நிம்மதியும் உண்டாகும். பிள்ளைகள் வகையில் பெருமை சேரும். உறவினர்கள் வகையில் அவங்களால் உதவிகளும் உண்டாகும். வருட கடைசியில் அவர்களின் சிலரின் கூட்டு முயற்சியாளி பெரிய நன்மை ஒன்று ஏற்படுங்க. அதனால் அவர்களோட பொறுமையை நீங்கள் கடைபிடிக்கிறது ரொம்ப அவசியம். அவங்களால வீட்டில் சுப நிகழ்ச்சி ஒன்று ஏற்பாடாகவும் வாய்ப்பு இருக்குது. மற்ற உறவினர்களின் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள போகிறீங்க. உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவைங்க. தந்தை வழி உறவினர்களால் வருகையாலையும் குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாகும். சுபகாரிய பேச்சுவார்த்தையெல்லாம் அனுகூலமாக முடியும். வருஷத்தோட இறுதி பகுதியில் உத்தியோகத்தில் பணிச்சுமை அதிகரிக்கும். ஆனால் எதையும் சமாளிக்கும் அளவுக்கு திறமை அதிகரிக்கிறதோட சக ஊழியர்கள் உங்களுக்கு அனுசரணையாக நடந்துக்குவாங்க. கூடுமான வரைக்கும் உங்கள் பணிகளில் மட்டுமே நீங்கள் கவனம் செலுத்துறது நல்லது. ஆமாம், சொல்லிட்டேன், மற்றவங்க விஷயத்தில் தலையிடாதீங்க. அப்புறம் உங்கள் பாடு. உயர் அதிகாரிகளோட பேசும்போது பொறுமையை கடைபிடித்து எதிர்கால நன்மைக்கு வித்துடுவீங்க. புலி வருதுன்னு கதையெல்லாம் சொல்லுவாங்களே, அதெல்லாம் கவலை தரும் விஷயத்துக்கு மட்டும்தான். பயமுறுத்தணுமா என்ன? பதவி உயர்வு இதோ வருது, சம்பள உயர்வு இதோ வந்துருச்சுங்கிற கடந்த காலத்தில் ஆட்டம் காட்டியதெல்லாம் இப்போ நிஜமாக வரப்போகுதுங்க. நீங்கள் அந்த செய்தியெல்லாம் ஆரம்பத்தில் நம்ப மாட்டீங்க. அப்புறம்தான் டான்ஸ் ஆட போகிறீங்க. 1000 பேருக்கு மத்தியில் தனிமையோடு செயல்படும் சிம்மராசிக்காரர்களுக்கு அஷ்டம சனி மற்றும் விரைய குரு காலங்கிறதால சிந்தனையிலும் செயலிலும் நிதானம் மற்றும் பொறுமையை கடைபிடிக்கிறது ரொம்ப அவசியங்க. அஷ்டமஸ்தான சனியை விரைய குரு பார்க்குறதால அஷ்டம சனியின் தாக்கமும் பயமும் குறையும். இன்னல்கள் வந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய தைரியமும் மனப்பக்குவமும் உங்களுக்கு ஏற்படும். கௌரவ பதவிகள்லாம் கிடைக்கும். வியாபார அபிவிருத்தி உண்டாகும். மனசில் அமைதி குடிபுகும். கூட்டாளிகளிடம் ஏற்பட்ட பிணக்குகள்லாம் மறையும். வேலை தேடுறவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். தம்பதிகள் ஒருவருக்கொருவர் அன்பை பொழிவீங்க. மனைவி வழி சொத்துக்கள் மற்றும் பூர்வீக சொத்துக்களில் நிலவிய மனசஞ்சலமெல்லாம் ஆகலும். சுப விருந்துகளில் கலந்துக்குவீங்க. வேலையில் இடமாற்றம் வரலாங்க. அரசு உத்தியோக முயற்சி பலன் தரும். சிலர் பூர்வீகத்தை விட்டு வெளியேறுவீங்க. பூர்வீக சொத்து விற்பனையில் நிலவிய சர்ச்சைகள்லாம் ஆகலும். பரம்பரை நோய்க்காக வைத்தியம் செய்ய நேரிடுங்க. பிள்ளைகளின் எதிர்காலத்துக்காக நீங்கள் கடன் பெற நேரிடும். காதல் மோதலில் முடியும். புதிய முயற்சிகளால் அதிக அலைச்சல், கடன் உருவாகலாம். சரியான நேரத்துக்கு உண்ண உறங்க முடியாது. ஜாமீன் சார்ந்த விஷயங்கள்லாம் சங்கடங்கள் மற்றும் தடுமாற்றம் மூலம் வரும். இந்த காலகட்டத்தில் பணத்தை ரொம்பவே நீங்கள் கவனமாக வச்சுக்கணும். பொன் பொருள் பற்று குறையும். ஆடம்பர வாழ்க்கை வாழ்ந்தவங்க கூட எளிமையான உணவு சாப்பிடவும் எளிய உடை உடுத்தவும் துவங்குவாங்க. சிலருக்கு முன்னோர் வழி கர்ம வினைகள்லாம் தாக்க நோய் ஆரம்பமாகும் அல்லது அதிகமாகும். உடல் அசதி உருவாகும். உடல் ஆரோக்கியத்தில் அதிக கவனத்தை செலுத்தணும் நீங்கள். சிலருக்கு அறுவை சிகிச்சை செய்ய வேண்டிய சூழல் கூட ஏற்படுங்க. மேல் அதிகாரிகள் உங்கள் பணியில் ஏதாவது குறை கூறிகிட்டே இருப்பாங்க. உணர்ச்சி வசப்படாமல் உங்கள் பொறுப்புகள் மற்றும் கடமைகளில் மட்டும் நீங்கள் கவனம் செலுத்துங்க. புதிய ஆயுள் காப்பீடு எடுக்க உகந்த நேரம் இது. மாணவர்கள் சாமர்த்தியமும் அறிவுத்திறமையும் தேர்வில் வெளிப்படும். வெளிநாட்டு பயணத்தில் மாற்றம் உண்டாகும். உத்தியோகம், தொழில் போன்றவற்றில் புதிய மாற்றம் செய்கிறத நீங்கள் தவிர்க்கணும். வீண் வம்பு வழக்கு போன்றவற்றில் ஈடுபடவே கூடாது. யாருக்கும் ஜாமீன் போடக்கூடாது. மேலும் பொருளாதாரத்தை பற்றி கேட்டிங்க அப்படின்னா பங்கு சந்தை, பங்கு பத்திர முதலீட்டில் ஆர்வம் அதிகரிக்கும். உங்களுக்கு பணவரவு பல மடங்கு அதிகரிக்கும். விரயஸ்தானத்தில் குரு இருக்கிறதால பண விஷயத்தில் கொஞ்சம் நெருக்கடி இருக்கும் அல்லது விரய செலவு கூட அதிகமாகும். சொந்த வீடு அல்லது மனைகள் வாங்கும் யோகம் உங்களுக்கு உண்டாகும்.
நேரத்துக்கு உண்டு உறங்க முடியாமல் கடுமையாக நீங்கள் உழைக்க நேரும். பிறருக்கு ஜாமீன் போட்டால் கடன் தொகைக்கு நீங்களே பொறுப்பேற்க நேரிடும். அதனால் கவனமாக இருங்க. சிலர் ஆடம்பர வாழ்க்கைக்கு ஆசைப்பட்டு கடனை அதிகரிப்பாங்க. சிலருக்கு கடனுக்கு பயந்து வைத்திய செலவு வரும். பெண்களை பொறுத்த வரைக்கும் தடைப்பட்ட பணிகள்லாம் சுறுசுறுப்பாக நடைபெறும். உங்களுடைய மாறுபட்ட சிந்தனை ஒட்டுமொத்த குடும்பத்துக்கும் குதூகலமாக அமையும். வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு முன்னேற்றமான பலன்கள் நடைபெறும். குடும்ப சுப விசேஷங்கள் மற்றும் ஊர் பண்டிகைகளில் கலந்து மகிழ போகிறீங்க. குல இஷ்ட தெய்வத்துக்கு சிலர் புதிய பிரார்த்தனைகள்லாம் வைப்பாங்க. மறைமுக லாபம் பொன்பொருள் சேர்க்க அதிகரிக்குங்க. உங்களுடைய பெயரில் இருந்த புகார் மனுக்கள் ஊழல் வழக்குகள் அனைத்திலும் சாதகமாக உங்களுக்கு தீர்ப்பு வரும். சொந்த வீடு மன வாகனம் வாங்கும் சிந்தனை மேலோங்கும். தந்தையின் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் உண்டாகும். மேலும் மகன் நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்திச்சு செயல்பட வேண்டிய வருஷங்க இது. ராசியை விட்டு கேது பகவான் விலக போகிறாரு. உழைப்புக்கேற்ற ஊதியம் கண்டிப்பாக கிடைக்கும். சிலருக்கு திடீர் அதிர்ஷ்ட பொருள் வரவு உண்டாகும். சிலரின் விருப்ப விவாகம் சித்திக்கும். விவாகரத்து வழக்குகள்லாம் சாதகமாகும். நீண்ட நாட்களுக்கு பின் தாய் மாமாவை சந்திக்கும் வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். நண்பர்களை, தொழில் கூட்டாளிகளை, வாழ்க்கை துணையை அனுசரித்து போகிறது சிறப்பு. ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க. பூர்வீக சொத்து தொடர்பான முயற்சியில் முறையான பாகப்பிரிவினை நடக்குங்க. தொழில் தொடர்பான நீண்ட நாள் பிரச்சனைகள்லாம் தீர்ந்து வளமான எதிர்காலம் உங்களுக்கு அமையப்போகுது. நீண்ட காலமாக அனுபவித்து வந்த மன உளைச்சலில் இருந்து நீங்கள் விடுபட போகிறீங்க. அவற்றில் இருந்தது நிரந்தரமாக விடுபட்டு வாழ்க்கை முறையை மாற்றிக்கொள்ள சரியான நேரங்க இந்த வருஷம். தேவையில்லாத அலைச்சலால் உடல் அசதி உண்டாகும். கணவன் மனைவி உறவு சந்தோஷமாக இருக்கும். பொதுநல செயலில் ஈடுபடுறவங்களுக்கு ஆதரவான சூழல் உண்டாகும். மகான்களின் தரிசனம் மற்றும் ஆசிகள் உங்களுக்கு பூரணமாக கிடைக்கும். மேலும் பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு செல்வம் செல்வாக்கும் அதிகரிக்கும் வருஷம். கவலைகள் கஷ்டங்களை விரட்டி அடிக்கும் விதமான சந்தர்ப்பம் அமையப்போகுது. தடைப்பட்ட பணிகள்லாம் சுறுசுறுப்பாக நடைபெற போகுது. குடும்பத்தில் மகிழ்ச்சியும் மங்களகரமான நிகழ்ச்சியால் மன நிம்மதியும் உண்டாக போகுது. வேலை, தொழில், வியாபாரம் போன்ற அனைத்திலும் முன்னேற்றம் உண்டாக போகுது. திருமண தடைகள்லாம் அகலும். பொருளாதார மாற்றத்தால் மேன்மையை அடைய போகிறீங்க. எதிர்பார்த்த அரசு சலுகைகள் உதவிகள்லாம் உங்களுக்கு கிடைக்க போகுது. பல புதிய தொழில் முனைவோர்கள் உருவாவாங்க. உங்களை களங்கப்படுத்திய வீண் பழியிலிருந்து நீங்கள் விடுபட போகிறீங்க. உற்றார் உறவினர்களின் உதவியால் நிதிநிலை உயரப்போகுதுங்க. அலுவலக பணிகள் சுமூகமாகுங்க. பணி நெருக்கடிகள்லாம் அகலும். சிலருக்கு உழைக்காத அதிர்ஷ்ட பணம் கிடைக்க போகுது. உங்களின் மேல் அக்கறை, மதிப்பு, மரியாதை உள்ளவங்க யாருங்கிறத புரிஞ்சு கொள்ள கடவுள் வழங்கிய சந்தர்ப்பமாக இந்த 1.5 வருஷம் உங்களுக்கு இருக்க போகுது. மேலும் உத்திரம் நட்சத்திரம் 1ஆம் பாதக்காரர்களுக்கு முன்னேற்றமான வருடமாக இது இருக்க போகுது. முக்கிய கிரகங்கள்லாம் சாதகமாக இருக்கிறதால அவரவர் வயதுக்கேற்ற நல்ல விஷயங்கள்லாம் இப்போ நடக்க போகுது. கடின உழைப்பே லாபத்தை ஈட்டி தருங்க. நன்மக்கள் பெரும் உண்டு. திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உண்டு. ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். சுபகாரியங்களுக்கு கடன் வாங்க நேரிடும். பூர்வீக சொத்து விற்பனையை தள்ளி போடுங்க. உங்களுடைய உடன்பிறப்புகள் பண உதவி கேட்பாங்க. சிலருக்கு மதமாற்ற சிந்தனை கூட மேலோங்குங்க. போட்டி, பொறாமை, எதிரி, கடன் இவற்றின் பாதிப்புகள்லாம் குறையும். ஜாமீன் கொடுக்கறதையும் பெறுவதையும் தவிர்த்திடுங்க. சிலருக்கு வேலையாட்களால் சிறு மனசஞ்சலம் உண்டாகும். எதிர்கால முதலீடாக குழந்தைகள் பெயரிலோ அல்லது உங்கள் பெயரிலோ சொத்து, பங்கு பத்திரம் வாங்குவீங்க. சிலருக்கு சொத்து விற்பனையில் இழப்பும் உண்டாகலாம் அல்லது விரைய செலவு அதிகமாகும். சிலர் வெளிநாட்டு குடியுரிமை பெற்று வெளிநாட்டில் செட்டில் ஆகும் வாய்ப்பு கூட ஏற்படும். இடது கண்ணில் சிறு உபாதைகள் தோன்றி மறையும் அல்லது அறுவை சிகிச்சை செய்ய நேரிடும். திருமணம் அஷ்டம சனி முடியும் வரை திருமணத்தை தவிர்க்கிறது நல்லதுங்க. மறு விவாகத்திற்கு முயற்சிக்கிறவங்க வரன் பற்றி தெளிவாக விசாரித்த பிறகு முடிவுக்கு சொல்கிறது நல்லது. பரிகாரமாக நீங்கள் மாதம் ஒரு முறை திருவண்ணாமலைக்கு கிரிவலம் போயிட்டு வரதால் கோச்சார கிரகங்களின் தாக்கத்தை கட்டுப்படுத்த முடியுங்க. மேலும் குலதெய்வ வழிபாடை மேற்கொள்ளுங்க. கற்பக விநாயகருக்கு தேங்காய் உடைத்து வழிபாடு பண்ணுங்க. நன்மைகள்லாம் நடந்தேறும். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கணும், பயனுள்ளதாக இருந்திருக்கணும் நம்புகிறோம். வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. நீங்கள் இப்போ தான் புதுசாக நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். நன்றி.